ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் 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 தோழர். இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி திட்டத்தையும் தேசிய கல்விக் கொள்கையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதனால தான் நாங்கள் நிதி தர மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவர்களுடைய திட்டம் சமஸ்கிருத இந்தி திணிப்பு, மாநில மொழி மாநில இனம் இந்த அழிச்சிடுறது, அவங்க வடநாட்டு இந்தி இனம் ஆரிய இனம் இதை மட்டும் இருக்கிறது. அதுக்கான ஆரிய மொழி சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும். எனவே அந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதற்கு இப்போ இந்தியை திணிக்கிறது போல் அதை சொல்கிறாங்க, இந்தியை கட்டாயம் படிக்கணும்னு. அதுதான் மும்மொழி திட்டம் என்பது அவர் சொல்கிறது. அதில் மும்மொழி திட்டத்தில் நீங்கள் வேற ஒரு மொழியை படிக்கலாம், என்ன படிக்கலாமேன்னு சொல்லி இங்கே நடிச்சிருக்காரு தர்மேந்திர பிரதான். தெலுங்கு கன்னடம் மலையாளம் மாதிரி ஒரு மொழியை படிக்கலாமே அப்படின்ட்டு. அந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் எதுக்காக மூன்றாவது மொழி படிக்கணும்? மூன்றாவது மொழி படிக்கிறதோ இரண்டாவது மொழி படிக்கிறதோ கட்டாயமாக்குவது எதற்காக? தாய்மொழி படிக்கணும், தமிழ்நாட்டு ஆட்சி மொழி கல்வி மொழி படிக்கணும் தமிழ். அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநில மொழி படிக்கணும் ஆட்சி மொழியை. ரெண்டாவது மொழி ஒன்று படிக்கணும் அப்படிங்கும்போது ஆங்கிலம் இருக்கலாம். அதை கூட கட்டாயப்படுத்தக்கூடாது, விருப்ப பாடமாக வைக்கணும். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் விருப்ப பாடமாக வைக்கலாம். அதை படிக்கட்டும். மூன்றாவது மொழியாக அவங்க மும்மொழின்னு கொண்டு வந்தது இந்திக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஹிந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மூணாவது மொழியாக தெலுங்கு கன்னடம் அப்படி படிக்கணுன்னாக்கா சூழ்ச்சி, அது தந்திரம் தான், நரித்தந்திரம். ஏன்னா மூணாவது மொழியாக தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் இந்திய தேர்வு செய்யுமா, கன்னடம் தெலுங்கு மலையாளத்தை தேர்வு செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு மூன்றாவது மொழி என்பது தேவையில்லை. இந்திய திணிப்பு என்பது முற்றிலும் நிராகரிக்கப்படணும், தடுக்கப்படணும் என்ற முறையில் தான் தர்மேந்திர பிரதான் வலை விரிக்கிறார் அவர் சாதாரண மக்களுக்கு. அது திமுக அதிமுகவுக்கும் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அவங்க திராவிடவாதிகள். இப்போ திமுக அதிமுகலாம் எதிர்த்துருக்காங்களே. இப்போ இதை பற்றி என்ன எதுக்குறாங்க? சும்மா நம்மகிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக 2026 தேர்தலுக்காக எதுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டாம் டும்னு பேசுகிறார் பாருங்க. அன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு பேர் பேச்சு. ஸ்டாலின் பேசி தமிழர்கள் விடமாட்டார்கள், ஏன்னா திராவிடர்கள் என்னாச்சுன்னு தெரியல, தமிழர்கள்ங்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம், உங்கள் தனி சொத்தாய் கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும். என்ன தனி குணம்? தனி குணம் அடுத்தது இவர் அவங்க பையன் உதயநிதி. அதாவது நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம். சுதந்திரத்துக்கு பிறகான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இதுன்னு இந்த பையன் உதயநிதி பேசியிருக்காரு. எவ்வளோ புருடாக பாருங்கள். இந்தியா அவன் திணிச்சிக்கிட்டே தான் இருக்கான், நீ ஏற்றுக்கிட்டு இருக்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த மாணவர்களுக்கு சிறப்பு திட்டம் ஒன்று, சமக்ரான்னு ஒரு திட்டம். அதுக்கு என்ன தான் அர்த்தம்? அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? அதை தமிழில் சொல்கிறார் அவர். என்னைக்காவது இந்த மகேஷ் பொய்யாமொழி இந்த திட்டத்தை சமக்கரா சிக்ஷா அதுக்கு ஏற்றுக்கலைன்னு நீதி இல்லை, அதானே சொல்கிற நீ. அப்பொழுதாவது தமிழாக்கம் பண்ணி சொல்லலாம்ல நீ. அதை ஹிந்தியில் தான் சொல்லணுங்கிறாங்க. அந்த பேரை வற்புறுத்தினா, இல்லைன்னா அது செல்லாது நீ சொன்னாக்க அப்படிங்கிறான். இப்போ எடுத்துக்காட்டாக நீராற்றல் துறை என்று வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, இந்திய அரசில் இருந்தது அது பேர். அதை சான்ஸ்கிரிட்டுக்கு மாற்றிட்டாங்க, ஜல்சக்தி அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ ஜல்சக்தின்னு எழுதினா பத்திரிகைகள் அப்படி தான் எழுதணும், எந்த இடம். அதுதான் அரசு ஆணை. நீராற்றல் துறைன்னு எழுதக்கூடாது. இப்போ எந்த நாளேட்லையும் சரி எதுலேயும் ஜல்சக்தின்னு தான் வரும். அரசு அறிவிப்பில், மாநில அரசு அறிவிப்புலையும் ஜல்சக்தி துறைன்னு தான் எழுதணும். நீராற்றல் துறைன்னு நீங்கள் தமிழ்படுத்தி எழுதினாக்கா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு மானியம் தருவான் சில வளர்ச்சி திட்டங்களுக்கு டெல்லியிலேருந்து. இல்லை நம்மகிட்ட வசூல் பண்ணிட்டு போன பணம் தான், அதில் கொஞ்சம் இந்த கிள்ளி போடுவானுங்க. அந்த மானியம்னு அவன் பேர் வச்சுருக்காங்க. நம்மகிட்ட வசூல் பண்ணிட்டு அவர் நமக்கு திருப்பி தர்றது ஒரு சின்ன பகுதி, அது மானியமாக எல்லாம் இழிவுபடுத்துறது தான். அந்த சின்ன பகுதி இருக்குல்ல, அந்த மானியம் நம்மகிட்ட வசூல் பண்ண வேட்டையாடின பணத்தில் ஒரு சிறு பகுதி, அதை தரமாட்டான். நீராற்றல் துறைன்னு மாநில அரசு எழுதிட்டுன்னு வச்சுங்க. சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது அனைவருக்கும் கல்வின்னு தமிழ்நாட்டில் எழுதி போட்டுட்டு இருந்தாங்க. உத்தரவு போட்டு தடுத்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே. சர்வ சிக்ஷா அபியான்னா அப்படி தான் எழுதணும். நீ வேணா அதை எஸ்எஸ்ஏன்னு எழுதிக்க, சர்வ சிக்ஷா அபியான்னு எழுதிக்க, இங்கிலீஷில் சுருக்கமாக போட்டுக்க. அப்படி இங்கிலீஷ் வழியாக அதை ஏற்றுக்கிறதுக்காக இந்தியா திணிக்கிறது அவங்களுடைய திட்டம். அந்த மாதிரி அவன் திணிச்சிக்கிட்டே இருக்கான். அதையெல்லாம் அவங்க தடுத்துட்டாங்களா?
மாநில அரசு. இப்படி புருடா விட்டு நாங்கள் வந்து அதை செய்வோம் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து புருடா என்பது தர்மேந்திர பிரதானுக்கும் மோடிக்கு தெரியும். இந்த புருடா விடுறதுக்கு கூட கொல்லைப்புறத்தில் மோடிக்கிட்ட அனுமதி வாங்கியிருப்பார் ஸ்டாலின் நான் கருதுகிறேன். நான் அப்படி பேசிக்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க ஏஜமா அப்படின்னு வந்து ஸ்டாலின் இதுக்கு ஒரு அனுமதி வாங்கியிருப்பார். நானும் என் பையனும் கொஞ்சம் பேசிக்குவோம், அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க என்று ரகசியமாக அனுமதி வாங்கியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஸ்டாலின். இல்லை, ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்லாம் இவ்வளோ தானே பேச முடியும், அதாண்டி என்ன செய்ய முடியும்? அப்போ ஏன் சட்டத்தை திருத்துன்னு கேட்கலாம்ல, அரசமைப்பு சட்டத்தை திருத்து. இப்போ நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் தானே ஆட்சிக்கு வர்றீங்க. வந்து அந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்து. இந்த கல்வி வந்து எங்கே இருந்தது? மாநில அதிகாரப்பட்டியலில் இருந்தது. 1935 வெள்ளைக்காரன் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தில் மாநில பட்டியலில் கல்வி இருந்தது. வெள்ளைக்காரனே வச்சுருந்தான். 37 காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் வந்தது, வெள்ளைக்கார ஆட்சியில், அப்பவும் மாநில பட்டியல் இருந்தது. 1976 வரைக்கும் மாநில பட்டியலில் கல்வி இருந்தது. இந்திரா காந்தி சர்வாதிகாரியாக மாறி நாடாளுமன்றத்தை செயல்பாட்டை நிறுத்தி வச்சு அரசியல் சட்டத்தை ரத்து பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி தலைவிரி மூலமாக சர்வாதிகார பாசிசத்தை அந்த அம்மா செயல்படுத்தினார்கள். காங்கிரஸ்காரங்க, ராகுல் காந்தியுடைய பாட்டி இருக்குல்ல, அவ்வளவு சர்வாதிகாரம் பண்ணிச்சு. அப்பொழுது தான் அந்த அம்மா வந்து அரசியல் சட்டத்தை திருத்தும் பொழுது கல்வியை வந்து கொண்டு போய் மாநில பட்டியலேருந்து கொண்டு போய் இந்த ஒரு மாறுவேட பட்டியல்னு ஒன்று இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. கூட்டாட்சி உள்ள சொல்லிக்கிற இடங்களில் மாறுவேட பட்டியலே இருக்காது. இவன் வச்சுருக்கான் மாறுவேட பட்டியல். அதுக்கு என்ன பேர்னா கன்கரண்ட் லிஸ்ட்னு பேர். அதை செப்பனிட்டு மொழிபெயர்த்து பண்ணி அதை சிவி சிங்காரிப்பாங்க. யார்? நம்ம ஐயா வீரமணி, நம்ம ஸ்டாலின். ஒத்திசைவு பட்டியல். ஒன்று வந்து இது வந்து ஒத்திசைவு பட்டியல் இல்லை, ஒன்று ஜால்ரா போட வச்சுருக்காங்க. ஏனென்றால் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு கல்வியில் நீங்கள் ஒரு சட்டம் மாநில அரசு கொண்டு வரதுன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வழியாக அனுப்பி வைக்கணும். ஆளுநர் அனுப்பாமல் அனுப்பி வச்சாலும் அவர் கையெழுத்து போடணும். இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த மாநில பட்டியலுக்கு அதை கொண்டு வான்னு என்னைக்காவது நீ கேட்டுறீங்களா? காங்கிரஸை கூட்டணி சேர்ந்துருக்க, பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கிற, தேவகவுடாவோட கூட்டணி சேர்ந்துருக்கிற, எல்லாரோட கூட்டணி சேர்ந்துருக்கிற. ஒரு தடவையாக இந்த இந்திரா காந்தி சர்வாதிகாரமாக கொண்டு போச்சு அந்த மேல் பட்டியலுக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு கேட்டுறீங்களா? இல்லை. அப்புறம் நீங்கள் நான் பார்ப்பேன் கிழிப்பண்ணி சொல்லலாம், என்ன இருக்குது இப்போ வெத்து வெட்டு விடுறீங்க சொல்கிறீங்க. இப்பொழுதாவது சொல்ல நீ சொல்கிறேன் மாநில பட்டியலை கட்டிலே கொண்டான்னு ஒரு வரி அதை பற்றி இல்லை ஸ்டாலின் அறிக்கையில், உதயநிதி அறிக்கையில். அது மாதிரி அந்த பேர் ஜெயக்குமார் அதிமுக இருக்காரு, அவர் ஸ்டாலின் ஒன்றை விட நான் புருடா விடுவேன்னு விடுறாரு பாருங்க. எந்த வடிவத்தில் இந்தி வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பு. நீ எதை எதிர்த்துருக்க? நீராற்றல் துறையை ஜல்சக்தின்னு கொண்டு வந்தா எதிர்க்கியா? இந்த சமக்கரா சிக்ஷான்னு கொண்டு இருக்கான். ஒன்றா கொண்டு வந்துடுறாங்க அவங்க. பிஎம் ஸ்ரீன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றான். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ரைசிங் ஏதோ ஒரு இந்தியா, ஏதோ ஒரு அந்த திட்டம் ஒன்று பிஎம் ஸ்ரீன்னு. இப்போ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக ஹிந்தியில் அப்படியே கொண்டு வர்றது. சில திட்டங்களை இங்கிலீஷில் இப்போ இந்த பதில் விரும்புகிறாங்கன்னு இங்கிலீஷில் சொல்லி அதை வந்து அதனுடைய சுருக்கெழுத்து போட்டோம்னா சான்ஸ்கிரிட் மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பிஎம் ஸ்ரீன்னா நமக்கு என்ன தெரியும், இங்கிலீஷில் எழுதுவாங்க. பிஎம் எஸ்ஆர்ஐன்னு கேபிட்டல் லெட்டரில் எழுதுவானுங்க. ஏதோ இங்கிலீஷில் வச்சுருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. அது பூரா அது இருந்த சான்ஸ்கிரிட்டில் உள்ள பேர். அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. அது சொல்லும்போது என்னென்னா பிஎம் ஸ்ரீ. இப்போ ஸ்ரீங்கிறது எதோ வரும் உங்களுக்கு, சான்ஸ்கிரிட் தானே. இன்னொரு திட்டம் வச்சுருக்காம பாருங்கள். சாதாரண ஆளுகளில் சூழ்ச்சி சூது இது ஆரியத்தினுடைய பிறப்புரிமை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திக்ஷான்னு ஒரு திட்டம். தீட்சை கொடுப்பாங்கல்ல, அது என்னவா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலெட்ஜ் ஷேரிங். அதுக்கு பேர் தீக்ஷா. சொல்கிறது பூரா தீட்சை கொடுக்குற மாதிரி, குரு சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்குறது கல்வி இல்லை. அது வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலெட்ஜ் ஷேரிங், இதுதாங்க இங்கிலீஷில் உள்ளது. அதுக்கு அவங்க வச்சுருக்கிறது எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் தீக்ஷா, DIKSHA தீக்ஷா. தீக்ஷான்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. அப்போ என்னாச்சும் உங்களுக்கு சமஸ்கிருதம் உளவியெல்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதை ஏன்டா இங்கிலீஷ் எழுதிட்டு அதுலேயே தீக்ஷானா என்னன்னு ஹிந்தியிலே எழுதியிருக்குன்னு நினச்சிக்கானுங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்க தீட்சை கொடுக்குறது இருக்குப்பா அப்படின்ட்டு. அப்படி எல்லா வடிவத்துலேயும் சான்ஸ்கிரிட்டை ஹிந்தி திணிக்கிறது, ஆரியத்தை திணிக்கிறது என்பதை அவன் செஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் ஏற்றுருக்கீங்களா? இந்த பேரெலாம் மாற்றணும்னு சொல்லியிருக்கியா? நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? எங்கேயாவது சொல்லியிருக்கியா? சமக்ரா சிக்ஷான்னு ஏன்டா வைக்கிறீங்க?
ஒரு வார்த்தை அது வந்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ அல்லது ஸ்டாலினோ பேசுகிறாரு, அதை அது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் நான் விடமாட்டேன் கிடமாட்டேன்னு நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? அது எல்லா வடிவிலும்னாக்கா இந்த வடிவில் வந்த இந்திய எதுக்குறியா ஜெயக்குமார் எதுக்குறியா? இந்த வடிவில் வந்திருக்குல்ல, இப்போ இந்த ஒரு திட்டமும் ஹிந்தியில் கொண்டு வர்றான். எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம்னு சொல்கிற ஜெயக்குமார் அறிக்கை பத்திரிகையில் வந்திருக்கு. இந்த வடிவில் வந்துகிட்டே இருக்க, அதை என்ன பண்ணியிருக்க? அதனால் இவர்கள் வந்து ஒரு 3வது மொழி கற்றுக்கிட்டா அது நல்லது தானே. அரசு பள்ளியில் 3வது மொழி வந்தால் நல்லது தானே. இப்போ திமுக ஆட்கள் அதிமுக ஆட்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் சமஸ்கிருதம் ஹிந்திலாம் கொண்டு வராங்க. இப்போ காசு கொடுத்து படிக்கிறாங்க, காசு இருக்கிறவங்க. காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க 3வது மொழி படிக்கிறதுக்கு? அப்போ வந்தால் நல்லது தானே அண்ணாமலை சொல்கிறாரு, பாஜக தலைவர். அதான் 3வது மொழின்னு ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிற வாய்ப்பு இல்லையே, ஹிந்தி தானே இருக்குது. நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 343 ஆர்டிகிள் உறுப்புப்படி அதில் அப்புறம் 344 அது எப்படி வளர்க்கறதெல்லாம் இருக்குது, 345 எல்லாம் இருக்குது. இந்தியை வந்து எப்படி வளர்க்கறது? ஹிந்தி ஷல் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். இந்திய அரசனுடைய அலுவல் மொழி இந்தியாக மட்டும்தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் செயலுக்கு வந்து 15 ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னு போட்டேன். அதன் பிறகு அந்த இந்தியை எப்படி வளர்க்கறது எல்லாம் மத்திய அரசு பணத்தில் செலவு பண்ணி அதை வளர்க்கணும்னு இருக்குது. அடுத்தது அதுக்கான வளர்ச்சிக்கு திட்டங்கள் கொடுக்கறதும் அதை கணக்கு பார்க்கறது வளர்ந்துருக்கா பரப்பியிருக்காங்களாங்கிறதுக்கும் நாடாளுமன்ற குழு இருக்கும். மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் யார் தலைமையில் இருக்குது? உள்துறை அமைச்சர் தலைமையில் உள்ளது. அது அவங்க கூடி பேசி எந்தெந்த துறையில் எந்தெந்த அளவுக்கு இந்திய எல்லா மாநிலங்களையும் வளர்ந்துருக்கு, அனைத்து இந்தியாவில் என்ன வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கணும். இதெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் ரத்து பண்ணுன்னு கேட்டிருக்கீங்களே என்னைக்காவது? அண்ணாமலை கேட்பாரா? இல்லை ஸ்டாலின் கேட்பாரா? அவருடைய சகோதரர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் கேட்பாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? இது மாதிரி கலை. அடுத்தது இந்திய அரசு 3வது மொழி எந்த மொழியாக படிக்கலாம்? ஃப்ராடுங்க. நான் கேட்குறேன், இந்திய அரசு 2 மொழிக்கு தான் வாரம் கொண்டாடுது. சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறான், ஒரு மாதம் பூரா வளர்ச்சி ஒரு வாரம் கொண்டாட்டங்கள். ஹிந்திக்கு ஒரு மாதம் பூரா வளர்ச்சி மாதம், ஒரு வாரம் கொண்டாட்டம் வச்சுருக்க. யார் பணத்தில் வைக்கிற? எங்கள் பணத்தில், மாநில அரசுகளுடைய பணத்தில் வைக்கிற. எல்லா மொழிக்கும் வைக்கிறியா? இது மாதிரி எல்லா மொழியும் வளர்ச்சிக்கு வாரம் கொண்டாடுங்க, நான் நிதி தரேன்னு சொல்கிறியா நீ? அப்போ உன்னுடைய மொழி ஆரிய மொழி சமஸ்கிருதம், ஹிந்தி ரெண்டுக்கும் இந்த சிறப்பு பண்ணுறியே, அது என்ன அர்த்தம்? 3வது மொழி எதை வேணாலும் கற்றுக்கலான்னு ஏமாத்துறீங்களே. யார்? தர்மேந்திர பிரதானும் அவருடைய கைத்தடி அண்ணாமலையும். இந்தி ஏகாதிபத்தியத்தின் தமிழ்நாட்டு கைத்தடி அண்ணாமலை. அதை வந்து நீங்கள் இருக்கிற ஒரு கருங்காலியாக இருக்க. இது வந்து இதெல்லாம் தடை. ஹிந்தி வாரம் எதுக்கு எங்களுக்கு? சான்ஸ்கிரிட் வாரம் எதுக்கு? உலகத்திலே முதல் மொழி தமிழ். உலகத்திலே முதல்னு வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகம் தமிழர் நாகரிகம் 15,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் கூட 5500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிற ஆற்றலை கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழை அப்படிங்கிறது. இல்லைன்னா அதை விட கூடுதலாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழியை நீ எங்கேயாச்சும் எடுத்துருக்கியா? வாய்ப்பு கொடுத்துருக்கியா? சமஸ்கிருதம் ஆரியமயமாக்கணும் இந்தியாவை. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாரும் வெளிப்பார்க்கிறது மொழி மட்டும் திணிப்பு இல்லை. மொழி என்பது இனத்திணிப்பினுடைய ஒரு வடிவங்களில் அது ஒன்று, அவ்வளோதான். இனம் என்பது அவங்களுடைய இனம் என்பது ஆரிய வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இனம். அதுக்குள்ளே பீகாரி, மத்திய பிரதேசக்காரன், ஊபிக்காரன் எல்லாம் அடக்கம், ராஜஸ்தான்காரன் கூட அடக்கம், தனி இனமாக இருந்தாலும் இதுக்குள்ளே அடங்கிட்டானுங்க ஹிந்தி. அதை ஒத்துக்கிறவன் இருக்கான் அங்கங்கே மாநிலத்தில். இப்போ மகாராஷ்டிரா இருக்கான்னு வச்சுங்க, அவன்லாம் ஹிந்தி மயமாகிட்டு இருக்காங்க. அங்கே எங்கே வேணாலும் ஹிந்தி போய் பேசலாம் மகாராஷ்டிரா. அவன் மொழி இல்லை. இப்போ இப்போ மராட்டி தான் வச்சுருக்காங்க, மராத்தி கட்சி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வங்காளியும் வந்துக்கிட்டு இருக்கான். அதுபோல் குஜராத்தி ஒரு வளமான மொழி. அந்த மொழி வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஆட்கள் அமித்ஷாவும் இந்த மோடியெல்லாம் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. இந்த கர்நாடகத்திலேயே அந்த மாநில அரசு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் வைக்கிறாங்க. வைப்பாங்க. அது மயமாயிடுறானுங்க. இப்போ அங்கே காங்கிரஸ் பாஜக தானே விடுதலை இருக்குது. அதுபோல் இந்த ஆரிய இனத்துக்குள்ளே அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவங்க மொழி என்பது இப்போ குஜராத்தியாக இருந்தாலும் மற்ற மொழியாக இருந்தாலும் வந்து வடநாட்டு மொழிகள் எல்லாம் வந்து மராத்தியெல்லாம் சான்ஸ்கிரிட் ஃபேமிலிங்கிறத அவங்க உணர்வில் இருக்காங்க. சமஸ்கிருத மொழி குடும்பம் நம்ம அதை சேர்ந்தவங்க. பொதுவான சொற்கள்லாம் பயன்படுத்துகிற அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனையும் சொல்கிறீங்க, மலையாளி, கன்னடன், தெலுங்கர்கள் அவங்க பூரா சான்ஸ்கிரிட்டில் பேர் வைப்பான் கட்சிக்கு. ஏன்னா அவனுக்கு அயன்மையாக தெரியாது. அது நமக்குன்னா அது அயன்மையாக தெரியும். கட்சிகளுக்கு பேசுகிறது எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் வைப்பானுங்க. ஏன்னா அப்போ அது பாவாணர் சொல்லுவார், தமிழிலிருந்து பிரிந்தவை தான் எல்லாம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் சமஸ்கிருத மயமாயிடுச்சு. சமஸ்கிருத ஆதிக்கத்தினால பிரிஞ்ச மொழிகள் அதெல்லாம். அந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம்
சமஸ்கிருதம் சேர சேர மெருகு பெறும் அந்த மொழி. தமிழோ சமஸ்கிருதம் தீர தீர மெருகு பெறும். இதான் நமக்கு. இப்போ சமஸ்கிருதம் கலந்தால் நமக்கு கொஞ்சம் நெருடம். தண்ணீரை தீர்த்தம்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நெருடத்தை என்ன அப்படி சொல்கிறான்ட்டு சாதாரண மக்களுக்கு என்ன இதை சொல்கிறான்ட்டு அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அகாடமிக்கெல்லாம் நல்ல நடை, உயர்ந்த நடை. அது ஒரு கற்றோர் பயன்படுத்தக்கூடிய நடை. அவனுக்கு ஜலம்னாலோ தீர்த்தம்னு சொன்னாலோ வெள்ளத்தை மலையாளிக்கு அவன் வெள்ளம்னு சொல்லிகிட்டு இருப்பான். அது சும்மா பாமரன் பேசுகிறது. வெள்ளம்னா பாமரன், தீர்த்தம் ஜல் அப்படி போயின்னா ஒரு உயர்ந்த ஒரு அகாடமிக்கலாக கல்வி ரீதியாக நாகரிகமாக உயர்ந்த மொழி என்பது உளவியல் அவங்களுக்கு. மலையாளி, தெலுங்கர், கன்னடர்கள்லாம். நமக்கு அது இதாக தெரியல அப்படி சொல்கிறாங்கன்ட்டு. தனித்தமிழ் இயக்கம் நம்ம ஊரில் அவன் ஊரில் தொடங்க முடியுமா? தனித்தமிழ் இயக்கம் அல்லது தனி தெலுங்கு இயக்கம்னா அங்கே மொழியே அழிஞ்சு போயிடும். தனி மலையாளம் அதாவது அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ் இன்னும் அழியாமல் இருக்கேங்கிறது தான் ஆத்திரம். ஆரியர்களுக்கு, வடக்கத்தியானுக்கு, இந்திக்காரனுக்கு என்ன ஆத்திரம். இந்த மாதிரி சீரழிஞ்சு போய் நம்மளோட அடிமையாக இருக்கானுங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசிக்கிட்டு மராத்தி, கிராத்தி, குஜராத்தி சொல்லிட்டு எல்லாம் பயிர்களும். இந்த பயிலும் என்ன தமிழ்நாடு மட்டும் தனியாக தமிழன் தனித்தமிழுங்கிறானுங்க, தூய தமிழை எழுதணுங்கிறானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மாநில கட்சியுடைய அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கானுங்க என்ற ஒரு இன மோதல் தான், இன ஆதிக்கம்தான். இந்திய ஆதிக்கம் என்பது இன ஆதிக்கம். அது என்ன இனம்? ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி இனம். அவன் எல்லாம் கலப்பது. பெரும்பான்மையான இனம்னா இந்திக்காரன் தான். இந்திக்காரனுக்குன்னு தனியாக ஒரு இனம் கிடையாது. அந்த இந்தி மண்டலத்தில் போஜ்புரி பேசுவாங்க, மைத்திலி பேசுவாங்க, கல்யாணி பேசுவாங்க, அவதி பேசுவாங்க. இந்த மொழியெல்லாம் கோடிக்கணக்கானவங்க பேசுவாங்க. அது வீட்டு மொழியாக, கடைத்தெரு மொழியாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கல்வி மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இந்தி வந்து விட்டது. புனித மொழியாக சான்ஸ்கிரிட் வந்தது. சான்ஸ்கிரிட் என்பது இது இந்தி என்பது சான்ஸ்கிரிட்டு இன்னும் கொஞ்சம் கலப்பாக போய் கலப்பு கல்யாணம் பண்ணி போட்ட குட்டியது. முகலாயர் ஆட்சியில், சுல்தான்களுடைய ஆட்சியில் உருவான மொழி அந்த ஹிந்தி என்பது அவங்க காலத்தில். அதனால் உருதுவில் பேசுகிறவனுக்கும் அந்த உருதை புரிஞ்சுக்குவாங்க. ஹிந்தி பேசுகிறவன் ஹிந்தி பேசுகிறவங்க உருதை புரிஞ்சுதான், உருது பேசுகிறவன் ஹிந்தியை புரிஞ்சுக்குவானுங்க. அதனால் சமஸ்கிருத வரி வடிவத்தில் எழுதுனா அது ஹிந்தி, அரபி வரி வடிவத்தில் எழுதுனா உருது. இதுதான் முஸ்லீம்கள் வெளிநாட்டிலேருந்து படையெடுத்து வந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களால் அவங்க சாம்ராஜ்யத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட மொழி தான் ஹிந்தி. அதில் சான்ஸ்கிரிட் அதிகம் கலந்துருக்கும், அரபி இருக்கும், மற்ற சில வெளி மொழிகள் இருக்கும். அந்த கலப்பு அது. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சமஸ்கிருதம் வருதுன்னா அவங்களுக்கு புனித மொழி அதுதான். அதுபோல் அவர்கள் அந்த சமஸ்கிருத இந்தியை வச்சுட்ருக்காங்க. நம்மையும் அதுபோல் அவங்க இனம் அதுதான். அந்த இன ஆதிக்கம், இந்தி பேசுகிறனுடைய ஆதிக்கம் இருக்கணும். இப்போ இது எப்போ தொடங்குச்சுது? இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் வந்த பிறகு அவர்களிடமிருந்து அமைப்பு ரீதியாக தொடங்குது. இப்போ நமக்கு எப்போ தொடங்குச்சது? ஆரியர்கள் இங்கே குடியேறின பிறகு, பிராமணர்கள் குடியேறின பிறகு அதுலேருந்து சனியம் பிடிச்சிது நமக்கு. அவன் சமஸ்கிருதத்தை திணிச்சான், சமஸ்கிருத கலப்பை கொண்டு வந்தானுங்க, தீவினையாக பண்ணானுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் படிச்சிருப்பானுங்க. ஒன்றுக்கும் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறா ஒரு பிராமணன் தான் உரை எழுதுவார். பரிமேல் அழகர், அவர் புரிமேல் அழகர். சில பேர் அதுக்கு உரை எழுதுவாரா? அடியார்க்கு நல்லார், நச்சினார்க்கினியர். அடியார் நல்லா விட எல்லாரும் தான். நச்சினார்க்கினியர் ஒருத்தர், அடியாருக்கு நல்லார், எல்லாம் பிராமணர்கள். சில பேர் நம்ம வெங்கடசாமி நாட்டார் எழுதினார். நம்ம வஉசி அதனால தான் இந்த பரிமேலழகருடைய உரையை எடுத்துக்காமல் மணக்குடவர் உரையை பதிப்பித்தார் அவர். அது மாதிரி ஊவே சாமிநாதையர் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சமஸ்கிருதத்தை சேர்த்து விட்டது. சில புரியாத சொல்ல 2 பதிப்பு 2-3 ஓலையில் 2-3 இருக்கும். இதில் ஒரு சொல்ல இருக்க புரியாமல் இருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். அப்படியே சான்ஸ்கிரிட்டுக்கு தான் சேர்த்து விட்டுருவார் ஊவே சாமிநாதையர். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் தாத்தா. எல்லாம் அதை பிடிச்சிட்டாங்க, கல்வியை பிடிச்சி. அது மாதிரி ஆன்மீகத்தை பிடிச்சிட்டானுங்க. அங்கே தமிழில் ஓதுனா சாமிக்கு புரியாது. நேராக சொர்க்கத்தோடு வைகுந்தத்தோடு பேசுகிறவன் பிராமணன் தான், அவன் மொழி தான் சான்ஸ்கிரிட் கொண்டு வந்துட்டானுங்க. இதெல்லாம் பார்த்து தான் கடைசியில் நம்மளை எல்லாம் என்ன பண்ணான்? தமிழனை எல்லாம் சூத்திரன்னா, பஞ்சமன்னா. ஏனென்றால் மொழி ஆதிக்கம் என்பது இன ஆதிக்கம். நாளைக்கு இப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த அதானி அம்பானிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியோட ஐக்கியம் ஆகிட்டாங்க. மோடி அப்படி தான் ஹிந்தியெல்லாம் பேசுகிறாங்க. போனாலும் நீங்கள் இவரோட பேசினா கூட, யாரோட அமெரிக்கா குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்போட பேசினாலும் ஹிந்தியில் பேசுகிறது. ப்ரெஸ் மீட் அங்கே கொடுத்தாலும் யூஎஸ்ஏல இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஹிந்தியில்.
ஏன்னா இந்தி மயமாக்கி அவர் வந்து இந்திக்காரனாக இருக்கணும். அதனால தான் காசியில் வந்து நின்னது. இந்திக்காரன் இல்லைன்னா விட்ட பதவி கிடைக்காதோ, அதனால் அந்த மொழியை தன் மொழியை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. அதோட அவங்க சிமிலராக இருக்குது அவங்களுக்கு. அந்த முறையில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனவே இது இனம் என்பதை புரிந்து கொண்டு, இது திமுக சரியில்லை அதிமுக சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறதோடு நிறுத்தாமல் நம்ம வந்து களத்தில் இறங்கி போராடணும். இதை தடுத்து நிறுத்தணும். இந்தியை வந்து ஆட்சி மொழியை நீக்குங்கணும். இந்தியாவுடைய ஆட்சி மொழியை நீக்கு. ஆர்டிகிள் 343 திருத்து. அரசமைப்பு சட்ட உறுப்பு 343 திருத்து. இந்த 2020ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லி கல்விக் கொள்கை, அதை நீ ரத்து பண்ணு. கல்வியை மாநில அதிகார பட்டியலுக்கு கொண்டுட்டு வா என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து வீதியில் இறங்கி போராடணுங்க. வெறுமனே இதை மட்டும் பேசினா பத்தாது. இதை திமுகவோ அதிமுகவோ வைக்காது. அதெல்லாம் வந்து சும்மா நமக்காக, அதுவும் 2026 தேர்தலுக்காக படாசு பண்ணி பேசிவிட்டு அதனோட அவனோட கூட்டு சேர கட்சி. இதெல்லாம் திமுக அதிமுகலாம் இந்திக்காரனோட கூட்டு சேரக்கூடிய பதவி பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்சி. ஈரோட்டுக்கே இடைத்தேர்தல் இந்தியில் போஸ்ட் அடித்தாங்க. ஆமாம், நோட்டீஸ் எப்போவுமே எடுப்பாங்க. இந்திரா நகர்னு இருக்க ஒரு பெரிய வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்திக்காரன் நிறையா வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் சென்னையில் அப்படி தானே அடிக்கிறாங்க. சவுகார்பேட்டையில் மட்டும் இல்லை, இப்போ புரசவாக்கத்தில் வந்துருச்சு. வந்து ஒரு இடத்துல இப்போ சொன்னாங்க, பல மாடி கட்டடம் கட்டி அது ஒரு தெரு இருக்குதான், அதுக்குள்ளே செக் போஸ்ட் மாதிரி நீங்கள் மார்வாடியை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது அதானி இங்கே உள்ள மார்வாடி குஜராத்தி கம்பெனிகளுக்கு வட்டி இல்லாதவ கடந்துடுவானா, திருப்பி கொடுத்துடணுமா. அடுத்தது அமித்ஷாவுடைய மகன் மாதம் ஒரு தடவை வந்துட்டு போகிறானா வெளியே சொல்லாமல். இது எவ்வளோ தூரம் பரவியிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். குஜராத்திகள், மார்வாடிகள் ஹிந்தி மண்டலம் ஆகிறதுக்கு. அது மாதிரி தொழிலாளிகள் எவ்வளோ பேர் ஹிந்தி மண்டலத்தில் வந்திருக்கானுங்க. அவனுக்கெலாம் என்ன வசதி வாய்ப்பு, அவனுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுறாங்களா தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் மற்றவங்க என்ற கண்காணிக்கிறதுக்காக அமித்ஷா மகன் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதானி வந்து வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இங்கே இருக்குது. ஒரு காலத்தில் சவுகார்பேட்டையை பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தமிழ்நாடே பரவிடுச்சு அவங்களுடைய இது. சென்னையே கிட்டத்தட்ட இதாகிடுச்சு, பரவிடுச்சு, இதாகிடுச்சு, அந்த மாதிரிடுச்சு. அப்புறம் பெரிய அபாயத்தில் இருக்கிறோம். எங்கே போனாலும் வேலை பார்க்குறவன் இந்திக்காரனாக பார்க்குறாங்க. இதோட அவன் ஐக்கியமாக இருப்பான். இந்திக்காரன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் வடக்கேருந்து வந்தால் எல்லாம் அப்படி தான் இருப்பான். அவனோட ஊபி, மத்திய பிரதேசம், பீகார் தான் நினைக்க வேண்டியதில்லை. மற்ற மாகாணங்கள்லேருந்து வரான்னு வச்சுங்க, அவனும் அப்படி தான் இருப்பான். நீங்கள் நாகாலேருந்து வந்தேன், ஜார்க்கண்ட்லேருந்து வந்தேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அருணாச்சல பிரதேசம், அவனோட தான் ஐக்கியமாக இருப்பானுங்க இங்கே வந்தவனுங்கெல்லாம். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், நல்லா தெரியும். அப்புறம் மராத்திக்காரனுக்கு எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியும். அவன் பூரா அப்படி தான் இருப்பான். வங்காளி வந்தாலும் அப்படி தான் இருப்பான். அதனால் இது ஒரு இன ஆதிக்கம். தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கக்கூடாது என்பது தான் மோடி கொள்கை, தர்மேந்திர பிரதான் கொள்கை. அதற்கான தளபதிகள் தான் அண்ணாமலை வகைரா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், இந்த இவங்கள்லாம் அவங்களுடைய ஆட்கள். அந்த நம்ம இனத்தில் பிறந்து இங்கிட்டு போன செட்டு அவங்களுக்கான கையால் தான் திராவிட கட்சி. கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நம்ம எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கையால் பதவிக்காக காட்டி கொடுக்கக்கூடியவங்க. திராவிடன்னா இன ரீதியாக பங்காளியாக இருப்பான் ஆரியத்தோட. தமிழ் இனத்தில் பிறந்தவனே பதவிக்காக காட்டி கொடுக்குறான். திராவிடராக இருக்கிறவர்கள் ரொம்ப அடுத்த விட்டு பங்காளியாக தான் இருப்பான் ஆரியத்துக்கு. எனவே இவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம சூழ்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் தான் மொழிப்போர் 38லேருந்து 65லேருந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து 400 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்ட மண் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் மண் தான். எந்த நாட்டிலையும் அவ்வளோ பேருக்கு இல்லை, சுட்டு கொல்லப்படலை. 10 பேர் மேலே தீக்குளிச்சு நஞ்சுண்டு இறந்தான் இந்திய எதிர்ப்புக்காக இந்த தமிழ் மண்ணில் தான். எனவே அப்படி வந்து ஈகம் பண்ண மண், வீர போராட்டம் நடத்தின மண். இன்றைக்கி நாம் வந்து ஏமாளியாக இருக்கிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் வந்து தனக்கானதாக பயன்படுத்தி கொண்ட, தன்னால் தான் வந்தது என்று சொல்லிக்கொண்ட திராவிட கட்சிகள், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் காட்டி கொடுத்து விட்டு அவனோட ராசியாக இருக்குது. யாரோட? மோடியோட, ராகுல் காந்தியோட. மோடிக்கு ராகுல் காந்திக்கு வேறுபாடு கிடையாது. தமிழர்களே, இந்தி திணிப்பில், ஆரிய திணிப்பில், தமிழ் அழிப்பில் மோடிக்கும் ராகுலுக்கும் வேறுபாடு கிடையாது. காங்கிரஸ்காரன் தான் முதல்ல ஆரம்பித்தவன். நம்மளை சுட்டு கொண்டவன் காங்கிரஸ் தான். ஞாபகம் வச்சுங்க, காங்கிரஸ்காரன் தான் சுட்டு கொண்டான். காங்கிரஸ் ஆட்சிகளாக சுட்டு கொண்டானுங்க. இந்தி திணிப்பு சட்டம்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ்காரன் தான். அதை தீவிரமாக செயல்படுத்துகிறான் பாஜகக்காரன். காங்கிரஸ்காரனுக்கும் பாஜகக்காரனுக்கும் வேறுபாடே இல்லை. இன அடிப்படையிலையும் சரி, சமஸ்கிருத மேலாதிக்கம், பிராமண மேலாதிக்கத்தை கொண்டு வரதுலேயும் சரி, ரெண்டும் ஒன்று தான். எனவே திராவிடம் அவனுடைய ஒன்று விட்ட பங்காளி ஆரியனுக்கு.
அவளையும் நம்பக்கூடாது. நம்ம இனத்தில் பிறந்து யாரும் பேசினாலும் அதை செஞ்சாலும் செய்கிறானான்னு பாருங்கள். நம்ம மாற்று ஏற்பாடு செய்யணும். தமிழ் தேசிய பேர் இயக்கம் பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் தமிழர் இனம், தமிழர் தாயகம், தமிழர் தாய்மொழி இதை பாதுகாப்பதற்கு, இதற்கு ஒரு இறையாண்மை உள்ள அரசியல் அதிகாரம் இதற்கு பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு எந்த பதவிக்கும் போகாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம். இது போன்ற ஒரு இயக்கத்தில் நீங்கள் ஆதரித்து சேர்ந்து வலுப்படுங்க. இல்லை நீங்கள் ஒன்று ஆதரவு செய்யுங்க. பதவி பணத்தோடு மட்டுமே இல்லாமல் தேவைக்கேற்ப பதவி போனால் கூட நாங்கள் நின்று உறுதியாக நிற்கிறோம் என்று எவனோடும் போய் இந்த ஆரிய இயக்கத்தோட கூட்டணி சேராமல் இருக்கக்கூடிய நிலையில் வரணும். அப்படி இல்லை என்றால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இன்றைக்கி தமிழ் இன உணர்வு வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சரியான தனக்கான திட்டத்தோட இந்த கொள்கைகள் வைக்கலாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தேர்தலில் நிற்கிற கட்சிகளே அரசமைப்பு சட்டத்தை திருத்துன்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குங்கிறேன். கல்வியை கொண்டு வா, மாநில அரசை கலைக்கக்கூடிய 356 சட்டத்தை நீக்கு, ஆளுநர் பதவியை ரத்து பண்ணு, இந்த கோரிக்கைகளை பாப்புலரைஸ் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி திரட்டி இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வான்னு கண்டான்னா அரசமைப்பு சட்டம் திருத்தத்துக்கு அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கு இந்த கோரிக்கைகள் பல மாநிலங்களுக்கு வந்துச்சுன்னா அவன் திருத்தலாம்ல. இல்லை நம்ம மாநிலத்துக்கு எங்களுக்கு கொடு, இல்லைன்னா விதிவில் கொடு, எங்கள் மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது மாதிரி கொடு, அடுத்தது கேட்போம். அதுக்கு திருத்து அரசமைப்பு சட்டம் திருத்து, மக்கள் எழுச்சியை கொண்டு வாங்க. அதுக்கு இருக்கா இதுக்கு இருக்கா அந்த வரம்பு இது பேசிகிட்டே உட்காராதீங்க. சட்டத்தை திருத்துறதுக்கே வீதிக்கு வாங்க, போராடுங்க. அடுத்தது இந்த பதவி, பணம், விளம்பரத்துக்கு முதன்மை தராமல் இதில் லட்சியமாக செயல்பட வேண்டும் என்று ஆணும் பெண்ணும் சிந்திக்கணும். அவ்வளோதான் சார். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.